சரி எல் காஸ்பெட் ரூல். சரி எல் காஸ்பெட் ரூல் எதுக்கு அப்ளை ஆகுதுன்னா, நம்ம லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப அந்த டிஃபிகல்ட்டான ரூல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு அன்டிட்டர்மினபிள் பார் இன்டிட்டர்மினபிள் ஃபார்ம்பாங்க. 0/0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 பவர் 0, இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி, மேபி இது பிளஸ் ஆர் மைனஸ் எது வேணா இருக்கலாம். சரிங்களா? இது மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து 0/இன்ஃபினிட்டி ஆர் 1 பவர் இன்ஃபினிட்டி ஆர் a பவர் இன்ஃபினிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்டெர்மினன்ட் ஃபார்ம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சுன்னா இன்டர்டெர்மினன்ட் ஃபார்ம். அந்த மாதிரி கேஸுக்கு வந்து நம்மள அப்ளை பண்ற ஒரு ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே. இதை விட நிறைய இருக்குது. இது சாம்பிள் குடுத்துருக்கான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லிமிட் எப்படி இந்த மாதிரி அப்ளை பண்றது? நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனைட் வேல்யூ வேணும். இன்டர்டெர்மினன்ட் ஃபார்ம் வேண்டாம். அப்படிங்கும்போது அந்த அசிம்ப்டோடிக் பிஹேவியர் லிமிட்ஸ் ஆர் டு இன்ஃபினிட்டின்னு வருதுங்களா? அப்ப இந்த மாதிரி கேஸ்க்கு எப்படி நம்ம ஃபைனைட்டா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எல் காஸ்பெட் ரூல் அப்ளை ஆகுது. எல் காஸ்பெட் ரூல் எப்படி அப்ளை ஆகுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எஃப் ஆஃப் ஏ, ஜி ஆஃப் ஏ ரெண்டுமே 0 வருது. அப்ப 0/0 ஃபார்மேட் ஆயிரும். அப்ப 0/0 ஃபார்மேட் ஆகும்போது நம்ம வந்து இதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த லிமிட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படின்னா, நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேட்டருக்கு தனியாகவும் என்ன பண்ண சொல்றாங்க? டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் பிரைம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ண சொல்றாங்க? லிமிட் அப்ளை பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் ஒரு ஐடியா சொல்றேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 cos x by sin x. இதனோட வேல்யூ போட்டால் என்ன கிடைக்கும்? 1/0 that is equal to infinity வரும். நீங்க அப்படி பண்றது போலதா என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இது இன்ஃபினிட்டி வருது does not exist. ஓகே, ஆக்சுவலா 1/0னா does not exist ன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ண சொல்றோம்னா, f of x வேல்யூ வந்து cos x, g of x வந்து sin x. அப்ப தனித்தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். தனித்தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? cos வந்து தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா minus sin x. sin டெரிவேட்டிவ் பண்ணா cos x. இப்போ அப்ளை பண்ணுங்க. minus sin 0 divided by cos 0. sin 0 ஓட வேல்யூ என்ன? 0. cos ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ இதனோட ரிசல்ட் என்ன? 0. அப்ப இன்ஃபினிட்டி does not existங்கிற ரிசல்ட்டை நம்ம லிமிட் ஃபைனைட்டா மாத்துறதுக்கு எல் காஸ்பெட் ரூல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருந்தாலும், அதாவது இன்ஃபினிட்டி வர கேஸ் வந்து எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம எல் காஸ்பெட் ரூலை அப்ளை பண்ணி போடலாம். இது எது வரைக்கும் சார்? சப்போஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்மளுக்கு 0 ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் 0 ஆச்சுன்னா இதே ரூல் வந்து செகண்ட் பிரைம் கண்டுபிடிங்க. அப்ளை பண்ணி பாருங்க. இதே அப்பயே ஆகுச்சுன்னா என்ன பண்றீங்க? தேர்ட் பிரைம் கண்டுபிடிங்க. அப்ளை பண்ணி பாருங்க. ஃபோர்த் பிரைம் கண்டுபிடிங்க. அப்ளை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு எப்போ வந்து அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் இல்லாம நார்மல் ஃபார்ம் வருதோ அது வரைக்கும் இந்த எல் காஸ்பெட் ரூல் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐடியா என்னச்சு புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே ரகனே. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க? டைரக்டா 2 அப்ளை பண்ணுங்க. 2 அப்ளை பண்ணா நியூமரேட்டர் 0. டினாமினேட்டர் என்ன ஆகும்? 2 அப்ளை பண்ணா 16. இதோட கிடைக்குது 4. அப்ப 20 20 - 1 0 ஃபார்மேட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? லிமிட் அப்ளை பண்ணாத நம்ம என்ன பண்ணலாம்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு என்ன வருது சொல்றாங்கன்னு? 3x² - 8 divided by 4x³ plus 2. கரெக்ட்டுங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகுதுன்னு? 2 4 12 12 - 8 divided by மேலே 0 ஆகல, கீழையும் பார்த்துங்க. 2³ 8 32 plus 2 that is equal எவ்வளோ கிடைக்குது? 4/34. அவ்வளோதான். ஸோ வந்துச்சுங்களா? சரி, என்ன டவுட் இருக்குது கண்ணு? இந்த மாதிரி ஒரு கேஸ். அப்போ எல் காஸ்பெட் ரூல் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி வருது. பட் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் டைரெக்டாக வந்துடுது. சரிங்களா? ஓகே சார். இது புரியுதுல்ல? அப்போ இதே மாதிரி தான் எல்லா கேஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் அனுப்புகிற மெட்டீரியல் எடுக்க முடியுது. ஆக்சுவலாக வேறு புக் இருக்குது எங்கிட்ட, அந்த புக்கில் ரெஃபர் பண்ணி போகலாம். பட் உங்கள் புக்கில் எங்கிட்ட என்ன எக்ஸாக்டாக இருக்குதுன்னு தெரியல. மேபி அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதுலேயே இன்னும் 2 3 கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும்? இப்போ x tends to π/2 போட்டால் என்ன கிடைக்கும்? 0 1 - 1 0. ஓகே சார். அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். கரெக்டுங்களா? இது அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஆகுதா? அப்போ என்ன பண்ணுறீங்க? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க எகெயின். அப்போ என்னாச்சு? லிமிட் x tends to π/2. இங்கே என்ன நடக்கும்? -2 cos x into sin x divided by 0. 1 பண்ணா 0, sin பண்ணா -sin x. இந்த டேர்ம் கட் ஆயிரும், மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ π/2 அப்ளை பண்ணுங்க.
இப்போ பை பை 2 அப்ளை பண்ணா 2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0ன்னு வருது. சரி, ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் புரியுதா எப்படி போட்டேன்னு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? ஆமா புரியுது சார். புரியுது இல்ல? இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்க எனக்கு போட்டு காட்டுங்க. ஒரே ஒரு ஐடியா, 1 பை இன்ஃபினிட்டி என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். பட் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி என்னன்னு தெரியும், does not exist or indeterminate ஃபார்ம். இப்போ டைரெக்டாக என்ன போடுறீங்க, இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்குது, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வருது. இப்போ நீங்கள் இதுக்கே டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு போட்டு பாருங்களேன் என்ன ரிசல்ட் வருதுன்னு. இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி போட்டு பாருங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லுங்க. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடு. ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி டெரிவேட்டிவ் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி ஓவர் -7. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 9. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டா இன்ஃபினிட்டி ஓவர் இன்ஃபினிட்டி தான் வருது. அப்போ 9x² + 8x டிவைடட் பை 8x ஓவர் 12x². 12x², கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே, இப்போ ஒரு ஈஸியான ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டேன். என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா கொடுத்துட்டேன். என்ன இருக்குன்னா 1 பை இன்ஃபினிட்டி என்ன போடலாம், 0ன்னு போடலாம். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மேலே இருக்கிற டேர்முக்கு x² காமனாக எடுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு கேஸ் இது வந்து நம்ம போட்டுக்கிறோம் இருக்குதா, லிமிட் அண்ட் கண்டினியூட்டியில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் லிமிட் அண்ட் கண்டினியூட்டியில் போட்டோம்னா இருக்குதாப்பா? அப்போ ஓகே. ஆமா. அப்போ 9 + 8/x டிவைடட் பை 12x² வரும், கரெக்ட்டுங்களா? அப்போ x² கட் ஆயிடும். ஆமா. x² கட் ஆயிடும். இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இது 24 வரும், நான் 12 போடணும். ஓகே, கரெக்ட் தான், 12 தான். அப்போ என்னாச்சு, இன்ஃபினிட்டி போட்டு பாருங்க, எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டு பாருங்க. அப்போ 9 + 8 இன்ஃபினிட்டி டிவைடட் பை 12. அப்போ இந்த டைம் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 9/12 கிடைக்குது. இது 3ஆல பண்ணால் 3/4. அப்போ டைரெக்டாக 0 ஆகலைனாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3/4 கிடைக்குது. சரிங்க சார், நான் அப்படி போடல, எனக்கு வேற ரிசல்ட் வர வேணும் அப்படின்னா இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மெத்தட் அப்ளை பண்ணக்கூடியது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டு வரலைன்னா நம்ம என்ன பண்ண சொல்லிக்கிறேன், செகண்ட் டெரிவேட்டிவ் போட சொல்லிக்கிறேன். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி போடுவீங்க? தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி போடுவீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து இதனுடைய டெரிவேட்டிவ். அப்போ இதனோட டெரிவேட்டிவ் சொல்லுங்க. லிமிட் x tends to infinity 18x + 8 டிவைடட் பை 24x, கரெக்டுங்களா? திரும்ப இன்ஃபினிட்டி போட்டாலும் என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வருது. திரும்ப என்ன பண்ண பாருங்க, தேர்ட் டெரிவேட்டிவ் போடுவீங்க. என்ன பண்ணுங்க, திரும்ப தேர்ட் டெரிவேட்டிவ். அப்போ என்ன கிடைக்கும், 18/24. இப்போ லிமிட் அப்ளை பண்ண பாசிபிள் இருக்குதா? எக்ஸுங்கிற வேரியபிள் அப்ளை பண்ண முடியாது. அப்போ லிமிட் அப்ளை பண்ண வேண்டாம். நம்மளோட ரிசல்ட் என்ன, இதையும் கட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்க. 6ஆல் கட் பண்ணலாமா, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ எகைன் 3/4 வருது. பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி 3/4 கண்டுபிடிச்சிட்டோம். பட் எல்காஸ்பெட்ரோவில் ஃபர்ஸ்ட் பிரைம் கண்டுபிடிச்சிங்க, செகண்ட் பிரைம் கண்டுபிடிச்சிங்க, தேர்ட் பிரைம் கண்டுபிடிச்சிங்க. நம்மளோட ரிசல்ட் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான். சரிங்களா? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? இல்ல, இது புரியுது. சரி. This video sponsored by Buy Mode Shopping app